இப்போ ஒரு கலைத்திறமை வெளிப்படுத்துகிறோம், பாடுறோம், ஆடுறோம். அப்போ இன்னொருத்தர் அது உண்மையான கலைப்படைப்பு திறனை எப்படி வெளிப்படுத்துவது? ஒருத்தரிடம் உள்ள பாடுகிற திறமையை, ஆடுகிற திறமையை, ஓவியம் வரைகிற திறமையை எப்படி வெளிப்படுத்தணும்? கவிதை திறமை பிறரிடம் போய் நம்ம காட்டுவோம். நான் வரைஞ்ச படத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்ககிட்ட போய் கேட்போம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, என்ன அடிப்படை அப்படின்னாக்கா, பிறருடைய கண்ணை பார்த்து, முகம் பார்த்து நமது படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு கலை படைப்பு திறனை வெளிப்படுத்த நம்முடைய திறமையை மற்றவரிடம் வெளிப்படுத்துவதற்கான நடைமுறை என்னன்னாக்கா, பிறருடைய கண்ணை பார்த்து நேருக்கு நேராக நேரடியாக பிறருடைய முகத்தை பார்த்து நமது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். நம்மக்கிட்ட நிறைய திறமை இருக்கலாம். ஓவியம் வரைகிற திறமை, பாட்டு பாடுற திறமை, கதை சொல்லுகிற திறமை, நடனம் ஆடுகிற திறமை, இப்படி நிறைய திறமை இருக்கும். அப்போ யாருக்கிட்ட நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அவங்களோட கண்ணை பார்த்து, அவங்களுடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேராக நேரடியாக நமது திறமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம டிவியில் தான் ஒருத்தரோட திறமையை பார்க்குறோம். ஒருத்தர் பாடுறாரு, நல்லா பாடுறாரு. அவர் என்ன நம்ம முகத்தை பார்த்தா பாடுறாரு? அவர் டிவியில் பாடுறாரு, அல்லது சினிமாவில் பாடிட்டுருக்காரு. நம்ம அவரை பாராட்டிகிட்ருக்கோம், கைதட்டிகிட்ருக்கோம். நம்ம கைதட்டுற அவர் காது கேட்காது. அவர் நம்ம முகத்தை பார்த்து நேரடியாக பார்த்து, நம்ம நேரடியாக போனால் நம்ம அவருடைய திறமையை பாராட்டுறோம், கைதட்டுறோம். ஆனால் நம்ம நேரடியாக போய் அவரை போய் சந்தித்து பாருங்கள், அவர் சந்திக்கிறதுக்கு உங்களால் எனக்கு நேரம் இல்லைங்கன்ட்டு போயிடுவார். ஆனால் அவருடைய திறமையை தான் நீங்கள் பாராட்டினீங்க. அதனால் இப்போ நீங்கள் பாராட்டுற எல்லா கலைஞர்களுடையும் எல்லா திறமை வாய்ந்த நிறைய பேருக்காக நம்ம பாராட்டுறோம், நிறைய பேரை வியந்து பார்க்குறோம், நிறைய பேருக்காக நம்ம கைதட்டுறோம். பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், இன்ஜினியர், டாக்டர்னு சொல்லிட்டு திறமை யார்கிட்ட இருந்தாலும் அவங்கள நம்ம பாராட்டுறோம். ஆனால் அவங்கள நம்ம நேரில் சந்திச்சே கிடையாது. அவங்க புத்தகத்தின் மூலமாக நமக்கு தெரிவாங்க, அல்லது டிவி மூலமாக, சினிமா மூலமாக நமக்கு தெரிவாங்க. ஒரு திறமையை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தணும்னா, நேருக்கு நேராக முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து வெளிப்படுத்தணும். அதுதான் திறமையை எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டும். அதுதான் இயற்கையான விதிமுறை. அப்படி இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு பாட்டுன்னா அவர் என்னென்னா சினிமாவில் பாடுறாரு, அது பார்த்து நம்ம கைதட்டிகிட்ருக்கோம். அவர் நம்ம கண்ணை பார்த்து பாடினாரா, நம்ம முகத்தை பார்த்து பாடினாரா, நம்மளை சந்தித்து, நம்மளை நேரடியாக சந்தித்து நம்மக்கிட்ட பாட்டு பாடினாரா, இல்லை நம்மக்கிட்ட கதை சொன்னாரா, இல்லை நம்மக்கிட்ட டான்ஸ் ஆடினாரா? அப்படி எதுவுமே கிடையாது. அவர் எங்கேயோ மேடையில் ஆடுறாரு, மேடையில் ஆடுறவங்கள பார்த்து நம்ம கைதட்டுறோம். அவங்க நம்மளை பார்த்தா, நம்ம கண்ணை பார்த்தா அவங்க திறமையை வெளிப்படுத்துனாங்க. மேடையில் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாருப்பா, அல்லது ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் மேடைக்கு முன்னாடி ஒரு 500 பேர் 1000 பேர் கூடியிருக்காங்க. அப்போ மேடையில் பாட்டு பாடி முடித்தோடனே நம்ம கைதட்டுறோம். மேடையில் பாட்டு பாடினார அவருக்கு தெரியுமா கைதட்டுற நாம யாருன்ட்டு? நான் இங்கே ஒருத்தர் கைதட்டுறாரு, அவரோட பேர் இன்னாருன்னு தெரியுமா? இல்லை நம்மளை முகத்தை பார்த்து அவர் அவருடைய திறமையை வெளிப்படுத்தினாரா? நம்ம கண்ணை பார்த்தா அவருடைய திறமையை வெளிப்படுத்தினார்? நம்முடைய கண்களை பார்த்தாரா? நம்முடைய முகத்தை பார்த்தாரா? இல்லை, மேடையில் இருக்கார். சுற்றின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவர் மேடையில் தெங்குன்னு டான்ஸ் ஆடுவார், அல்லது பாட்டு பாட்டு கைதட்டு வாங்கிட்டு போயிடுவார். அப்போ மேடையில் உட்காந்து திறமையை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் செயற்கையான நடைமுறை. மேடையில் திறமையை வெளிப்படுத்துறதுக்குள்ள செயற்கையான நடைமுறை. அது மாதிரி சினிமா மூலமாக, டிவி மூலமாக திறமையை வெளிப்படுத்தி நம்மக்கிட்ட பாராட்டு பெறுவது என்பது ஒரு செயற்கையான நடைமுறை. ஒருத்தர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது நம்ம கண்களை பார்க்கணும், நம்ம கண்ணை பார்த்து அவர் பேசணும், கண்ணை பார்த்து பாட்டு பாடணும், கண்ணை பார்த்து கதை சொல்லணும். நம்ம கண்களை பார்த்து, அதுதான் நமக்கு கொடுக்குற மரியாதை. சும்மா அவங்க பாடுவாங்க, பாடுறவங்க தான் பெருசு, கேட்குறவங்க ஒன்றும் கேணையும் கிடையாது, கேட்குறவங்கலாம் பெரிய இது கிடையாது. பாடுறவங்க பாடணும் அப்படின்னா நம்ம கேட்குறவங்க ஒருத்தர் தேவைப்படுதில்ல. ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் கதையை சொல்கிறாரு, ஒருத்தர் தனது திறமையை வெளிப்படுத்தும் போது அதை பார்க்குறதுக்கு அந்த பார்வையாளருங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. பார்வையாளர் இல்லைன்னா உன்னுடைய திறமையை நீ எப்படி வெளிப்படுத்துவ? உனக்கு 1000 திறமை இருக்கலாம், ஆனால் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னா பார்வையாளர் தேவையாக இருக்குதுல்ல. அப்படி இருக்கும்போது நீ உன் திறமையை நீ வெளிப்படுத்துகிற நீ தான் முக்கியம், நாங்கள்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை தான். இந்த மேடையில் அவங்க பாட்டு 1000 பேர் இருப்பாங்களா, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அவர் ஆடிட்டு எல்லாத்திலேருந்து பாராட்டு வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் அந்த 1000 பேரோட கண்களையும் பார்த்தாரா? அவருடைய 1000 பேரோட முகத்தையும் தனித்தனியாக பார்த்தாரா? பார்க்கல. அப்போது அப்படி முகத்தை பார்க்காம ஒருத்தர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, அப்போது அது அந்த அந்த பார்வையாளர்களை அவமதிக்கிற ஒரு செயல் தான். அதனால் எப்போவுமே நம்ம எந்த திறமைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா,
ஒருத்தர் நம்மளுடைய கண்களை பார்த்து நம்முடைய முகத்தை பார்த்து நேரடியாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாருன்னு மட்டும்தான் அவங்களோட திறமைக்கு தான் நம்ம மதிப்பு கொடுக்கணும். சும்மா மேடையில் நின்று பாடினாலோ ஆடினாலோ, டிவி மூலமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாலோ, சினிமாவில் தேட்டரில் போகிறோம் படம் பார்க்குறோம், அதில் வந்து தனது திறமையை வெளிப்படுத்தும் போது அது போன்ற திறமைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது தான் நான் சொல்ல வருகிறது. அது வந்து செயற்கையானது. அவங்க ஒன்றும் நம்ம கண்ணை பார்த்து ஒன்றும் நமக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கண்ணை பார்த்தாங்களா, இல்லை நம்முடைய முகத்தை பார்த்தாங்களா? இல்லை, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு அது மாதிரி ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்தணும், ஒரு கலை இப்போ எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம போய் வெளிப்படுத்துவோம். அப்போது நாம் யாருக்கிட்ட போய் நமது திறமையை வெளிப்படுத்துகிறோமோ அவங்க கண்ணை பார்த்து நம்ம திறமை அவங்க முகத்தை பார்த்து நேரடியாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி டிவி மூலமாக வர்றது, புத்தகத்தின் மூலமாக வருவது, சினிமா மூலமாக வருவது, இந்த மாதிரி சுற்றி வளைச்செல்லாம் வரக்கூடாது. சுற்றி வளைச்சி மறைமுகமாக அது வந்து செயற்கையான நடைமுறை. அது வந்து பார்வையாளரை அவமதிக்கிற ஒரு மனப்பான்மை தான் அதில் ஒளிந்து கிடக்கிறது. அதனால் வந்து ஒரு நேரடி ஒரு கலைப்படைப்பு திறன் மட்டுமல்ல, எந்த ஒரு திறமையாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் தன்னுடைய திறமையை எப்படி மக்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறார். அவரை நம்ம வந்து டிவியில் தான் பார்க்குறோம். அவர் என்ன நாம் வந்து சுற்றி இல்லை மைதானத்தை சுற்றி உட்காந்துருக்கிறது அவங்களாம் நம்மளை பார்த்தாங்களா? இல்லை, அவங்க வந்து டிவி மூலமாக நம்ம பார்க்குறோம், உடனே பாராட்டுகள் புகழையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. நேரில் போனால் நம்மளெல்லாம் பார்க்கக்கூட மாட்டாங்க. ஆக வந்து நம்ம வந்து ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் திறமை வெளிப்படுத்துகிறாருங்கிறத விட அந்த திறமைக்கு நாம் வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம், அவர்களுடைய புகழுக்கு நாம் காரணமாக இருக்கும்போது அவங்களுடைய திறமையை நம்மக்கிட்ட வந்து நேரடியாக வெளிப்படுத்தணும். அப்போ தான் நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நம்மளும் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, நமக்கும் ஒரு புகழ் இருக்குது. ஏன்னா அதனால தானே அவங்க நம்மக்கிட்ட வந்து திறமையை வெளிப்படுத்து. அதனால் நம்ம கண்ணை பார்த்து நம்முடைய முகத்தை பார்த்து திறமையை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். சும்மா அதனால தான் டிவி அதிகமாக பார்க்காதீங்க, சினிமாலாம் அதிகமாக பார்க்காதீங்க. நம்மளை மதித்து நம்மளை நேரடியாக நம்முடைய முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து திறமையை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அவங்க தான் உங்களை நேரடியாக பார்க்குறாங்க, நேரடியாக உங்களை சந்தித்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய திறமையை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அது மாதிரி நீங்களும் அது மாதிரி தான் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது மேடையில் போய் வெளிப்படுத்தணும், டிவி மூலமாக சினிமா மூலமாக வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்காம ஒரு நேரடியாக போய் ஒருத்தர்கிட்ட போய் பேசணும், நேரடியாக போய் நேரடியாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தருடைய கண்ணை பார்த்து ஒருத்தருடைய முகத்தை பார்த்து பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு கதை சொல்ல வேண்டும் அப்படின்னா நேரடியாக முகத்தை பார்த்து பேசணும், கதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படணும். இன்றைக்கி என்னென்னா ஃபோனில் வந்துருச்சு, முகத்தை பார்க்காமலே யாருன்னு தெரியாமலே நம்ம ஃபோன்லேயே மணிக்கணக்காக பேசிகிட்ருக்கோம். அது மாதிரி கண்ணை பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்லை, முகத்தை பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்துகிற உலகமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இருக்கிறது என்றால், நீ ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்லை, ஒருத்தருடைய முகத்தை பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்து. சும்மாவே ஒருத்தரை பார்க்கவே வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே பேசிட்டு போயிடலாம், அல்லது ஸ்டேஜில் போய் ஆடு 1000 பேர் பார்ப்பாங்க, சினிமா மூலமாகவா டிவி மூலமாக வருவாங்க, அப்போ மக்கள் ஒன்று பார்ப்பாங்க, உன் திறமையை பார்ப்பாங்க, பாராட்டு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி நிஜத்தை புறக்கணிக்கிற உலகமாக இருக்கிறது. ஒரு நிஜத்தை உண்மையை புறக்கணிக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. பொய்களுக்கு தான் ஒரு பொய்யை வரவேற்கிற, பொய்களுக்கு அலங்காரம் செய்கிற ஒரு உலகமாக இருக்கிறது இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம்.